Good morning. Let us see the second usage of past continuous tense in today's class, right? So it is the sixth tense. So past continuous tense. What are the auxiliary verb do we use here? So there are two auxiliaries for active voice. One is was and were. And which form of the main verb should we use here? We have to use fourth form of the main verb, right? You know very well where you have to use was and were. Where will you apply was and were? If the subject is I, he, she, it, we have to use was. If the subject is we, you and they, we have to use were. Right. So let us go for the keywords. The words which are used mostly in the second usage, they are called keywords, right? So இரண்டாவது பயன்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய துணை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். There are nearly 3 keywords. One is while, when and as. இதற்கு என்ன பொருள் தமிழில்? பொழுது. Right. So next, let us go for the definition. So definition number 2. இரண்டாவது பயன்பாடு. முதல் பயன்பாடு கடந்த வகுப்பில் பார்த்தோம். முதல் பயன்பாடு என்ன? Where will you apply past continuous tense? The first usage was, it is used to express an action that was happening at some time in the past. Right? So the second one is, when the action was happening at some time in the past, a new and more important action happened. So the continuous action must be told in past continuous tense, and the sudden and new action must be told in simple past tense. Let me write the definition at first. So that an action was happening at some time in the past, a new and more important action happened. More important action happened. So this new action must be told in simple past tense. And the continuous action must be told in past continuous tense. என்ன பொருள்? இரண்டாவது பயன்பாடு எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதிதாக ஒரு செயல் நடந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிலும் குறிப்பிட வேண்டும். இதுதான் இரண்டாவது பயன்பாடு, ரைட்? உதாரணங்களில் பார்க்கும்போது புரியலாம். லெட் மீ ரைட் த டெஃபினிஷன் இன் தமிழ். ஸோ வரையறை. ஸோ வேர் வில் யூ அப்ளை? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதிதாக ஒரு செயல் நடந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை past continuous tense
புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிலும் குறிப்பிட வேண்டும். நல்லா கவனிங்க. பயன்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம காலத்தை தேர்வு செய்கிறோம், காலத்தை பயன்படுத்தணும். ஸோ அப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சூழலுக்கு பயன்படுத்தப்படுகிறது? கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதுசாக ஒரு செயல் நடந்திருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல 2 வாக்கியங்கள் நம்ம அமைக்க போகிறோம். இதுவரை பார்த்த 6 காலங்களிலும் தனித்தனி வாக்கியங்கள் எவ்வாறு அமைக்கணும் என்பதை பார்த்தோம். இப்போது 2 வாக்கியங்கள் இணைத்து எவ்வாறு பேசுவது, 2 வாக்கியங்கள் இணைத்து எவ்வாறு வாக்கியம் அமைப்பது என்பதை பார்க்க போகிறோம். அப்போது இந்த 2 வாக்கியத்தில் ஒன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மற்றொன்று அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு செயல் நடந்திருக்கும், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், 5th டென்ஸ். கடந்த 2 வகுப்புகளுக்கு முன்னாடி பார்த்தோம், ரைட்? ஸோ அந்த டென்ஸில் புதுசாக நடந்த செயலை பயன்படுத்தணும், ரைட்? உதாரண வாக்கியங்கள் பார்க்கும் பொழுது அழகாக புரியும். பார்க்கலாமா? லெட் அஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே, நான் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் வீட்டிற்கு வந்தான், அல்லது என் நண்பர் வீட்டிற்கு வந்தார். நல்லா கவனிங்க. இதில் 2 செயல் இருக்குது. ஒன்று என் நண்பர் வீட்டிற்கு வந்தது, மற்றொன்று அந்த சமயத்தில் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தேன். ஸோ நான் படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் நண்பர் வீட்டிற்கு வந்தார், ரைட்? ஸோ இப்போ இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? படம் பார்த்து கொண்டிருந்தது. புதுசாக நடந்த செயல் என் நண்பர் வீட்டிற்கு வந்தது. ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை எந்த டென்ஸில் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். புதுசாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? did plus first form of the verb is equal to second form of the main verb அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ அதை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ in every class I tell you that when you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern for active voice? Initially, subject has to come. Next, auxiliary verb. Next, main verb. Next, extension. Next, full stop. So this is the sentence pattern for active voice for 12 tenses. Not only past continuous, for all the tenses. So we have to use this sentence pattern for simple past tense also. இங்கே 2 காலங்கள் இருக்குது. 2 காலத்துக்கும் ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம், ரைட்? இப்போது வாக்கியம் அமைக்க போகலாம். ஸோ இப்போது நான் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது, பெரும்பாலும் இந்த 2வது பயன்பாடு இந்த துணை சொற்களை வைத்து துவங்குது, ரைட்? அப்போ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? while, when, as எது வேணால் பயன்படுத்தலாம். அப்போது பொழுது, இப்போ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? while. இப்போ வாக்கிய அமைப்பை பின்பற்றணும். யார் படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது? நான். அப்போ நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. அடுத்தபடியாக என்ன பண்ணணும்? இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல். இதை எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இதுதான் சூத்திரம். ஐக்கு அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆக்ஸிலரி வேர்ப் பண்ணணும். தீஸ் ஆர் த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். அப்போ ஐ வந்து என்ன போட சொல்லியிருக்கோம்? வாஸ். ஐ வாஸ். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை சொல்வதற்கு என்ன போடணும்? வாட்ச். ஸோ இப்போது while I was, வாட்சோட எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போடணும்? 4th ஃபார்ம். ஸோ while I was watching, நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது. எதை பார்த்து கொண்டிருந்த பொழுது? ஒரு படம். ஸோ while I was watching a movie. ஒருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸோ while I was watching a movie, நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என்னாச்சு? Does it give complete sense? No, it does not give complete sense. முழுமையான பொருளை இது தரல. அப்போது இது என்ன மாதிரியான வாக்கியம்? இது துணை வாக்கியம். This is subordinate clause. துணை வாக்கியம். எதுக்கு துணை செய்கிறது? It helps or it gives more information about the main clause. முக்கிய வாக்கியத்திற்கு துணை செய்கிறது. அப்போ பார்த்து கொண்டிருந்த பொழுது என்ன ஆச்சு? என் நண்பர் வீட்டிற்கு வந்தார். அதுதான் முக்கிய வாக்கியம். அதை தனியாக பார்த்தா பொருள் தரும். என் நண்பர் வீட்டிற்கு வந்தார்னா அது ஒரு முழுமையான வாக்கியம். அப்போ இந்த வாக்கியம் என்ன செய்கிறது? மேலும் ஒரு தகவலை கொடுக்குது. எப்போ வந்தார் அப்படிங்கிற தகவலை கொடுக்குது, ரைட்? நான் படம் பார்த்து கொண்டு இருந்த பொழுது.
ஸோ while I was watching a movie, இப்போ இந்த வாக்கியம் திடீர் என்று முடிந்தது. அப்போ திடீர் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ அந்த ஃபார்முலா. இப்போ மறுபடியும் இதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். யார் வீட்டுக்கு வந்த செயலை செய்தது? என் நண்பர். அப்போ என் நண்பருக்கு என்ன இங்கிலீஷில்? மை ஃப்ரெண்ட். அடுத்தபடி என்ன பண்ணும்? சப்ஜெக்ட் போட்டாச்சு. அப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் அங்கே என்ன? டிட் போட்டாச்சு. போட்டு தான் மனசுக்குள்ளார வச்சுக்கிறோம். என் நண்பர் என்ன செய்தார்? வந்தார். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். அப்போ டிட்டையும் கம்மையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? கேம். ஸோ மை ஃப்ரெண்ட் கேம். எங்கே வந்தார்? வீட்டுக்கு வந்தார். ஸோ மை ஃப்ரெண்ட் கேம் ஹோம். அல்லது கேம் டு மை ஹவுஸ். எப்படி வேணால் சொல்லலாம், நோ ப்ராப்ளம் அட்டும். ஸோ while I was watching a movie on the television, my friend came to my house or my friend came home. Right? So in this way you have to frame sentences. போக போக எல்லா காலங்களும் அறிஞ்சிருச்சுன்னா, எல்லா சூழல்களும் எல்லா பயன்பாடும் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த பயன்பாட்டுக்கு இந்த டென்ஸ் பயன்படுத்தணும். அதே போலவே எல்லா காலங்களிலும் என்ன சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது? சூத்திரம்ங்கிறது என்ன ஆக்ஸிலரி வேர்ப் பயன்படுத்துகிறோம், அதுக்கு எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருந்த பொழுது தலைமை ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். ஸோ ஆசிரியர் வகுப்பில் பாடம் கற்பித்து கொண்டிருந்த பொழுது தலைமை ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருந்தது. இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ? கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அந்த சமயத்தில் என்ன ஆச்சு? தலைமை ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார், வகுப்புக்குள்ளார வந்தார். இது திடீர் என்று நடந்தது. அப்போ திடீர் என்று நடந்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருச்சு நுழையிறது. அப்போ அதை எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நம்ம மைண்டு வேலை செய்யணும். அதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் பயிற்சி செய்யணும். எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். தென் ஒன்லி இட் வில் கம். ரைட்? It does not happen all of a sudden. It takes a long time. So மறந்துடாதீங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ் gives more benefit. So don't forget. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றிக்கிறது? இதை எப்படி மாற்றலாம் ஆங்கிலத்தில்? அப்போது பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஸோ பிஃபோர் யூ ஸ்பீக் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் யூ ஹாவ் டு டிசைட் வாய்ஸ். போத் ஆர் ஆக்டிவ் வாய்ஸ். அண்ட் தென் டென்ஸ். அப்போ இது என்ன டென்ஸு? கற்பித்து கொண்டிருந்த பொழுது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல். அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? while ஆர் when. எது வேணால் போடலாம், நோ ப்ராப்ளம் அட்டும். ஸோ when ஆர் ஆஸும் போடலாம். ஸோ இப்போது when யார் கற்பித்து கொண்டிருந்த செயல்? இந்த கற்பித்து கொண்டிருந்த செயலை செய்தது யார்? ஆசிரியர். ஸோ குறிப்பிட்ட ஆசிரியர் தான். when you point out the common noun into a proper noun you have to use the. So when the teacherங்கிறவர் யார்? either he or she. அப்போ என்ன போடணும் நம்ம? ஆக்ஸிலரி verb was. அப்போ when the teacher was என்ன செய்து கொண்டிருந்தார்? கற்பித்து கொண்டிருந்தார். கற்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டீச். அப்போ டீச்சோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த்து ஃபார்ம் போடணும். ஸோ when the teacher was teaching என்ன கற்பித்து கொண்டிருந்த பொழுது? பாடம். எத்தனை பாடம்? ஒரு பாடம். அல்லது குறிப்பிட்ட பாடம்னா the lesson அப்படின்னு சொல்லலாம். ரைட்? அல்லது ஏதோ ஒரு பாடம்னா a lesson. ஸோ when the teacher was teaching a lesson என்னாச்சு? தலைமை ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். அப்போ நுழையிற செயல் திடீர்னு நடந்தது. அதை எதில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். யார் நுழைந்தார்? தலைமை ஆசிரியர். ஸோ நுழைந்த செயலை செய்தது தலைமை ஆசிரியர். ஸோ தலைமை ஆசிரியருக்கு என்ன இங்கிலீஷில்? த ஹெட் மாஸ்டர் ஆர் த ஹெட் மிஸ்ட்ரஸ். எப்படி என்ன சொல்லலாம்? பெண் பாலாக இருந்தால் ஹெட் மிஸ்ட்ரஸ், ஆண் பாலாக இருந்தால் ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் போஸ்ட். ஸோ வென் யூ மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் போஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் த டெஃபினட் ஆர்டிகல் த போடணும். ஸோ இப்போது த ஹெட் மாஸ்டர். அப்போது அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்பு டிட் போட்டாச்சு. ஏன்னா சேர்த்து தானே போட போகிறோம். போட்டு தான் மனசுக்குள்ளார வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த தலைமை ஆசிரியர் என்ன செய்தார்? நுழைந்தார். நுழையிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? என்டர். ஸோ டிட் ப்ளஸ் என்டர் ஈக்குவல் டு என்டர்டு. ஸோ த ஹெட் மாஸ்டர் என்டர்டு. எதுக்குள்ளார நுழைஞ்சார்? வகுப்பினுள். ஸோ ஏதோ ஒரு வகுப்பறையில் நுழையில குறிப்பிட்ட வகுப்பறையில் தான் நுழைஞ்சார். ஸோ வென் யூ மென்ஷன் த காமன் நவுன் இன்டு எ ப்ராப்பர் நவுன் யூ ஹேவ் டு யூஸ் த. ஒரு பொது பெயர் சொல்லை குறிப்பிட்ட பெயர் சொல்லாக மாற்றும் பொழுது த போடணும்.
So the headmaster entered the class. The headmaster entered the class, right? Entered into the class னு சொல்லிடக்கூடாது. காரணம் என்னென்னா, if you divide the word enter, you will get go into, come into. அதுலேயே இன்ட்டு மறைஞ்சிருக்கு. அதனால் என்டருங்கிற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இன்ட்டு போடக்கூடாது. அப்படி போட்டால் தவறு. சரியா? இதுவே கேம் இன்டு த கிளாஸ், அது கரெக்ட். வெண்ட் இன்டு த கிளாஸ், அது கரெக்ட். ஆனால் என்டர் போட்டுட்டு இன்ட்டு போடக்கூடாது. தட் இஸ் வெரி ராங், ரைட்? So while the teacher was teaching the lesson, the headmaster entered the class, right? So let us go for the third example. Okay. அவர்கள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது மழை பொழிய ஆரம்பித்தது. ஸோ அவர்கள் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது என்னாச்சு? மழை பொழிய ஆரம்பித்தது. இதில் திடீரென்று நடந்த செயல் இது? மழை பொழிய ஆரம்பித்தது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் இது? அவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தது. ஸோ கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது புதுசாக ஒரு செயல் நடந்திருக்கும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லும், புதுசாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லும் குறிப்பிட வேண்டாம், மறந்துடாதீங்க, ரைட்? போத் ஆர் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இப்போது பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? while, when, as. you can use anything. ஸோ இப்போது அவர்கள், ஸோ இந்த இடத்துல while போட்டுக்கலாம். யார் விளையாடிட்டு இருந்த செயலை செஞ்சது? அவர்கள். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? they. ஸோ while they வந்தால் என்ன பண்ணணும்? திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ they வந்தால் என்ன பண்ணணும்? were. ஸோ while they were, ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் பண்ணணும். ஸோ while they were playing. எங்கே? மைதானத்தில். கிரவுண்ட் இஸ் a bigger place. When you mention a bigger place, you have to use in. And at the same time, மைதானத்துக்கு என்ன இங்கிலீஷில்? கிரவுண்ட். கிரவுண்ட் இஸ் a common noun. அவங்க குறிப்பிட்ட கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ when you make a common noun into a proper noun, you have to use the. So playing in the ground. So while they were playing in the ground, என்னாச்சு? மழை பொழிய ஆரம்பித்தது. மழைக்கு என்ன இங்கிலீஷில்? ரெயின். பொழியறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரெயின். So when the subject and the verb are same, we have to consider the subject as it. பெயர் சொல்லும் வினை சொல்லும் ஒரே வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பெயர் சொல்ல நம்ம என்னவா வச்சுக்கணும்? இட்டாக கருதிக்கணும், ரைட்? அப்போது இட். அப்போ ஆரம்பித்தது. ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டார்ட். அது என்ன டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புதுசாக நடந்த செயல், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்த செயல். ஆரம்பிச்சிச்சு. பொழிந்து கொண்டிருந்தது இல்லை, பொழிய ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டார்ட். அப்போ டிட்டையும் ஸ்டார்ட்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டார்டட். ஸோ இட் ஸ்டார்டட். அது துவங்கியது. எது துவங்கியது? எதற்கு துவங்கியது? பொழிவதற்கு. செயல் எதையாவது நோக்கி நகர்ந்தால் என்ன பண்ணும்? டு பண்ணும். ஸோ இட் ஸ்டார்டட் டு ரெயின். அவ்வளோதான், ரைட்? ஸோ while they were playing football in the ground, it started to rain. In this way you have to make sentences steadily. நிதானமாக வாக்கியங்கள் அமைக்க கற்றுக்கணும். போக போக வேகமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க, வேகமாக வாக்கியம் அமைக்க ஆரம்பிச்சிருவீங்க, right? So let us go for the last example. Okay. அவள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்தை பார்த்தாள். ஸோ அவள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்தை பார்த்தாள். இதில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்? பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் என்னாச்சு? ஒரு விபத்தை பார்த்தா, புதுசாக நடந்த செயல். ஸோ ஒரு விபத்தை பார்த்தா, ஒரு விபத்து அங்கே நடந்துருச்சு. திடீர்னு அதை போயிட்டு இருந்த பொழுது அதை பார்த்தா. ஸோ ரெண்டு வாக்கியம் நல்லா கவனிங்க. ஒன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல், மற்றொன்று அந்த சமயத்தில் ஒரு புதுசாக ஒரு செயலை பார்த்துருக்கா. நடந்த செயலை அவள் பார்த்துருக்கா, ரைட்? ஸோ ரைட்.
ஸோ போத் ஆர் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இந்த செயலை எதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில், while, when, as. ஸோ while யார் பார்த்த, அவள் என்ன செய்து கொண்டிருந்தா, பயணம் செய்து கொண்டிருந்தா. பயணம் செய்து கொண்டிருந்த செயலை செய்தது யார், அவள். அப்போ ஷீ சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தபடியாக ஆக்ஸிலரி வேர்ப் பண்ணணும். ஷீ வந்து என்ன பண்ணணும், வாஸ். ஸோ while she was என்ன செஞ்சுட்டு இருந்தாவ, பயணம் செய்து கொண்டிருந்தாள். பயணம் செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், ட்ராவல். ட்ராவலோட எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும், ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும். ஸோ while she was traveling எதில், பேருந்தில். ஸோ பேருந்தின் மூலமாக. when you mention the means of conveyance you have to use by. so while she was traveling by bus போக்குவரத்தை குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், by போடணும். ஸோ while she was traveling by bus என்னாச்சு, ஒரு விபத்தை பார்த்த செயலை செய்தது யார், அவள். ஸோ அதனால் she. இது என்ன டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், புதுசாக நடந்த செயல். சரி, அதுக்குரிய ஃபார்முலா என்ன, did plus first form of the verb. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஃபார்முலா did plus first form of the verb is equal to second form of the verb. டிட்டையும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கிடைக்கும். அப்போது அவள் என்ன செய்தாள், பார்த்தாள். ஸோ ஷீக்கு அப்புறம் என்ன போட்டாச்சு, டிட்டு போட்டாச்சு. ஆக்ஸிலரி வேர்பு டிட்டு போட்டாச்சு. பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் சி. டிட்டையும் சியும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், சா. ஸோ செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கிடைக்கும். ஸோ ஷீ சா, அவள் பார்த்தாள். எதை பார்த்தாள், ஒரு விபத்தை பார்த்தாள். ஒருக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம், ஆனால் இந்த இடத்துல விபத்துக்கு என்ன இங்கிலீஷில், ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன, ACCIDENT. ஸோ ஆக்சிடெண்ட். it produces the vowel sound. ஸோ உயிரெழுத்து ஒலியை ஏற்று வந்தால் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆன் போடணும், அது ஒருமையாக இருந்தால். ஸோ she saw an accident, right? So while she was traveling by bus she saw an accident. So in this way we have just framed only 4 sentences, 4 examples. எத்தனை உதாரணங்கள் பார்த்துருக்கோம், 4 தான் பார்த்துருக்கோம். ஸோ 4க்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்த வகுப்பில் இதே பயன்பாட்டில் இன்னும் பல உதாரணங்கள் பார்க்கலாம். ஸோ இது போன்ற பல பயிற்சி வாக்கியங்கள் செய்து பார்த்தா தான் ஒவ்வொரு காலத்திலும் உங்களால் வெல்வர்ஸ்ட் ஆக முடியும். ஸோ நெவர் ஃபர்கெட் அண்ட் நெவர் பி லேசி. ஒருபோதும் சோம்பேறியாக இருந்துடாதீங்க. யூ ஹாவ் டு டூ எக்ஸசைசஸ், தென் ஒன்லி யூ வில் பி ஸோ வெல்வர்ஸ்ட் இன் ஃபார்மிங் சென்டென்சஸ் போத் இன் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன். பயிற்சி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தவறாமல் செய்து பாருங்கள். கடந்த வகுப்பிற்கான விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் அதை திருப்பி பாருங்கள். Let us meet in the next video. Thank you.